வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ரோஹிணி அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க மனோஜ் அதை கவனிக்காமல் ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் 1-2 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காரு. அவங்களும் இவர்கிட்ட உண்மையான அன்போடு இருந்திருக்காங்க. எல்லாமே முடிஞ்சதான்னு கேட்டா உண்மையிலேயே எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு மனோஜ் யோசிச்சு பார்க்க அவர்கிட்ட ரோஹிணி ஒரு தடவை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உன்னை பிரிஞ்சு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உனக்கு டைவர்ஸ் வேணும். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன். அப்போவாச்சும் உனக்கு என் லவ் புரியும்ல. நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொன்னதை மனசில் யோசிக்கிறவர் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ரோஹிணி அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கன்றதே சுத்தமாக இல்லை. எல்லாமே முடிய போகுதுன்ற ஒரு விரக்தி நிலையில் இருக்கப்ப அவங்களுக்கு தூக்கமாவது ஒன்றாவது. பெட்டில் உட்காடுறாங்க, நிற்கிறாங்க, கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க, மறுபடி வந்து உட்காடுறாங்க. அவங்களால எந்த நிலையிலையுமே ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியல. அவங்க மனசில் அவங்க கல்யாணம் ஆன அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்கன்ற நினைப்பு வருது. மனோஜ் ரொம்ப சந்தோஷத்தோட ரோஹிணி கழுத்தில் தாலியை கட்டுற அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க மேலே அட்சதையை தூவிட்டு இருக்காங்க. வழக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன், உயிரெனும் கவிதை உயிரென பறந்தேன்னு மனசில் அவங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாடல் வரிகள் ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருக்கு. மனோஜ் அந்த திருமங்கல்யத்தில் குங்குமம் வச்சு விட்டதும் அவங்க நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டதையும் நினச்சி பார்க்குறாங்க. அந்த தாலியை அவங்க ஒரு கலவரமான உணர்வோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்துட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டது ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினது எல்லாமே இதுக்கு தானா? மனோஜ், எல்லாம் முடிய போகுதில்ல. என் வாழ்க்கையை விட்டு நீ போக போறேல்ல அப்படின்னு ரோஹிணி தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால ரூம்குள்ளே மூச்சே விட முடியல. ஹாலுக்கு வர்றாங்க. அங்கே அவங்க அம்மாவும் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாங்க. அவங்க அம்மாவோட கண்களை சந்திக்கிறதையும் தவிர்க்கிறாங்க. ரோஹிணி ஒரே டென்ஷனாக இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க அவங்க அம்மாவோட பார்வை ரோஹிணி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வித்யா வேகமாக ஓடி வர்றாங்க. வா வித்யா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரோஹிணி குறுக்க வர்றவங்கள பார்த்துட்டு, ஏய் ரோஹிணி, எதுக்கு என்ன ரொம்ப அவசரமாக வர சொன்ன? வரும்போதே 2-3 கால் பண்ணிட்ட அப்படின்னு வித்யா கேட்க, மனோஜ் வீட்டுக்கு போகணும் வித்யா, நீயும் என் கூட வரணும் ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க வித்யா. நான் எதுக்கடி உன் கூட மனோஜ் வீட்டுக்கு வரணும்? அங்கே ஆல்ரெடி எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் எதுக்கடி அங்கே போகிற? இதில் என்ன வேறு உன் கூட வர சொல்கிற அப்படின்னு வித்யா கேள்விகளாக கேட்டு தள்ள ரோஹிணி மூச்சு வாங்கிக்கிட்டு, நேற்று நைட்டு எனக்கு மனோஜ் ஃபோன் பண்ணான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ அப்படின்னு பார்க்குறாங்க வித்யா. நான் கேட்ட அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னான் அப்படின்னு குரல்ல ஒரு மாதிரி திகிலும் கலக்கமா ரோஹிணி சொல்ல, எப்படின்னு கேட்குறாங்க வித்யா. இது வரைக்கும் யாரையுமே பார்க்காம பேசிட்டு இருந்த ரோஹிணி இப்போதான் திரும்பி வித்யாவை பார்த்துட்டு, தெரியல, காலையில் அவங்க வீட்டுக்கு வான்னு சொன்னான், அந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு போன்னு சொன்னான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க அம்மா, பாத்தியா வித்யா, இப்படி வேகமாக பணத்தை கொடுத்து இவளை வெட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. ரோஹிணியும் தானேம்மா அந்த முடிவு எடுத்தா. கோர்ட்டு கேஸுன்னு வெட்டியாக அலையிறதுக்கு பதில் இது எவ்வளோ பெஸ்ட்டு தானே அப்படிங்கிற வித்யா ரோஹிணி கிட்ட வந்து அவங்க தோளில் கையை வச்சு, ரோஹிணி, அதான் அவங்க பணத்தை ரெடி பண்ணிட்டாங்கல்ல, போய் பணத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு சொன்ன மாதிரி துபாய் போகிறதுக்கான வேலையை பாரு அப்படின்றாங்க வித்யா. அதை தான் பண்ண போகிறேன், நீயும் என் கூட வர்றியா வித்யா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏய் என்னடி, நான் எதுக்குடி அப்படின்னு தயங்கிக்கிட்டே பேக் அடிக்கிறாங்க வித்யா. காலையில இருந்து எனக்கு ஒரே படபடப்பா இருக்குடி. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம். எப்பவுமே என் உடம்புல என் மனசுல இல்லாத சேஞ்ச் இப்ப எனக்கு தெரியுது. யோசிச்சு மார்னிங்ல இருந்து ஒரே டிசினஸா வேற இருக்கு. மனோஜை விட்டு நிரந்தரமா பிரிய போறத நினைச்சா என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எதுவும் செய்ய முடியாத நிலையில அவங்க அம்மாவும் வித்யாவும் ரொம்ப பரிதாபமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. மனோஜை பிரிய முடியுமாங்கிற பயம் ஒரு பக்கம், பிரிய போறோங்கிற கவலை ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில அந்த வீட்டுக்கு நான் தனியா போனா ஆன்ட்டி என்னை கண்டபடி திட்டுவாங்க, தனியா அங்க போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும்.
அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க பேச பேச எனக்கும் எமோஷன் ஆகி நானும் கோவப்பட்டு எங்க அவங்களெல்லாம் திட்டிடுவனோன்னு பயமா இருக்குன்றாங்க ரோஹிணி. திரும்ப திரும்ப திட்டி என்னடி ஆக போகுது அப்படின்னு வித்யா கேட்க, இல்லடி அங்க என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? என் கூட வந்தேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ப்ளீஸ் வித்யா, எனக்காக வாயேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே நர்வஸா பேசுறாங்க. வித்யா ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ கல்யாணியோட அம்மாவும், வித்யா அவ தான் பயப்படுறாள்ல, நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாமா, அவ அங்க தனியா போறது எனக்கும் சரியா படல அப்படின்னு அவங்க சொல்ல, சரிடி நீ இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் உன் கூட வர்றேன். ஆனா ஒன்று, பிரியறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது எந்த ப்ராப்ளமும் இல்லாம நடக்கணும். அவங்க அங்க உன்னை என்ன பேசினாலும் நீ அமைதியாவே இரு. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வித்யா அஷூரன்ஸ் கொடுக்க, ரோஹிணி அதே படபடப்பு குறையாம, சரி ரொம்ப தேங்க்ஸ் வித்யா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. வித்யா, நான் தான் அவ கூட போலான்னு நினைச்சேம்மா அப்படின்னு கிருஷ் பாட்டி சொல்ல, அம்மா நீ வந்தா மனோஜோட அம்மா இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க. என்னால உனக்கு அவமானம் வேண்டாம், நீ வீட்லயே இருன்றாங்க ரோஹிணி. சரிடி, எல்லாத்தையும் முடிக்க தான் போற, அங்க போய் திரும்பவும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் தான் கூட இருக்கேன்லம்மா, ரோஹிணிக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்கன்றாங்க வித்யா. நீ வா ரோஹிணி, நாம கிளம்பலாம் அப்படின்னு வித்யா சொல்ல, ரோஹிணியும் பேக் எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு சரி நான் வர்றேன்றாங்க அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மாவும் ரொம்ப மனசு வேதனையோட சரின்றாங்க. வீட்டில் விஜயா பூஜை ரூம்ல எல்லா சாமியும் தனித்தனியா கும்பிட்டுட்டு பெருசா எல்லா சாமிக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சுத்தி அப்படி சுத்தி செவுத்துல மாட்டிருக்க அத்தனை படத்துக்கும் கும்பிடு போடுறாங்க. அந்த ரூம்குள்ளேயே சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாங்க விஜயா. அப்படியே விரல்ல கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு அவங்க வெளியே வர, அண்ணாமலை அங்க சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. இந்த பக்கம் மீனா, ரவி, ஸ்ருதின்னு நிக்க, அண்ணாமலைக்கு கொஞ்சம் தள்ளி பயங்கர ஃபார்மல் ட்ரெஸ்ல முத்துவ நிக்கிறாரு. வந்த விஜயா ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க, ஏன்டா இப்படி நிக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு நமக்கான பதிலை கொடுத்துடுறாங்க விஜயா. அம்மா அப்படின்னு அவங்க செல்ல மகன் வந்து நிற்க, அவங்க நெத்தியில விபூதியை வச்சு விடுறாங்க விஜயா. விஜயா நெத்தி நிறைய விபூதியோட அப்படியே பக்தி பழமா சுத்திட்டு இருக்கிறாங்க. மனோஜுக்கு விபூதியை வச்சு விடுறவங்க வெளியே போய் பார்த்துட்டு, எங்க வரேன்னு சொன்னா இன்னும் வரல அப்படின்னு போய் வாசலை பார்த்துட்டு வர்றாங்க. மனோஜ் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்க, டேன்னு கூப்பிட அப்படிங்கிறாரு. அந்த பார்லர்காரி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு விஜயா கேட்க, வருவேன்னு தாம்மா சொன்னா அப்படிங்கிறாரு மனோஜ். அவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுடா, நீ பணத்தை ரெடி பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல தான் உங்ககிட்ட பொய் சொல்லி இருப்பா. இப்ப வந்து மாத்தி பேசிட போறா. இப்ப நீ போனை போட்டு அவ வர்றாளான்னு கேளு. வந்த உன்ன வழ வழன்னு எதுவும் பேசாம பணத்தை கொடுத்தோமா கையெழுத்த வாங்கினோமான்னு இருக்கணும். எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னு ஒரே படபடப்பா பேசிட்டு இருக்காங்க விஜயா. விஜயான்னு அண்ணாமலை கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. அவ தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன பொறுமையா இருங்கிறாரு அவரு. இல்லைங்க, கடைசி நேரத்துல அவ முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆண்டி, உங்களையவே நேர்ல கூப்பிட்டு சொல்லி இருக்காங்க. அவங்க எப்பவோ அந்த டெசிஷனுக்கு வந்துட்டாங்கன்றாங்க ஸ்ருதி. இங்க பாரு, ஒரு கல்யாணம் நடக்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கல்யாணம் முடிவுக்கு வரும்போது கஷ்டமா தானே இருக்கும். அதே நிலைமை தான் அந்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணு வந்ததும் திட்டாத, பொறுமையா இரு, பொறுமையா பேசு அப்படின்றாரு அண்ணாமலை. என்னங்க, நம்மளை எவ்வளவெல்லாம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டா, இப்போ பணம் தரேன்னதும் எப்படி ஒத்துக்கிட்டா பாத்தீங்கல்ல அப்படின்னு ஏதோ இவங்க வீட்டு பணத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு, அவெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்கன்றாங்க விஜயா. அம்மா முதல்ல அவங்க வரட்டுமா, இன்னும் லாயரே வரலையேங்கிறாரு ரவி. அவங்க வந்துருவாங்கடா, எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்பவும் பாரு, வேணும்னே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறா. பெரிய இவன் அவளுக்கு ஒரு நினைப்பு வரட்டும், வாசல்லையே நிக்க வச்சு அவளை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு விஜயா பொறுமிக்கிட்டு இருக்க, கரெக்டா லாயர் வர்றாங்க. வாசப்படியில இருந்து உள்ளர கால் எடுத்து வைக்கிறாங்க. என்ன விஜயா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க கோவமா கேட்டுக்கிட்டே வர, ஐயோ மேடம், நான் உங்களை சொல்லல, அந்த ரோஹிணியை தான் சொன்னேன், நீங்க உள்ளர வாங்க அப்படின்னு விஜயா அவங்கள வந்து கூப்பிட, வாங்க வாங்கன்றாரு அண்ணாமலை.
மனோஜும் முத்துவும் கூட முன்னாடி வந்து வாங்க மேடம்ங்கிறாங்க. இன்னுமா ரோஹிணி மேல கோவமா இருக்கீங்க? அதான் அவங்க உங்க வழிக்கு வந்துட்டாங்க இல்லங்க அப்படின்னு லாயர் கேட்க, என்ன சொல்றது இவங்களோட வன்ம புத்திய பத்தின்னு யோசிக்கிற விஜயா, வாங்க நீங்க உட்காருங்கன்னு பேச்ச மாத்துறாங்க. வணக்கம் சார், அண்ணாமலைக்கு இவங்க சொல்ல, வாங்க வாங்க உட்காருங்கன்றாரு அவரு. லாயர் உட்கார பக்கத்துல உட்கார்ற விஜயா, மேடம் நீங்களே வந்துட்டீங்க, அவளை இன்னும் காணோம் பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, வரட்டும் விஜயா, இன்னும் டைம் இருக்குல்லன்றாங்க லாயர். இல்லைங்க, வேணும்னே அவ நம்மளை வெயிட் பண்ண வைப்பா, அதுவும் அவளை நம்ப முடியாது, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமா நடந்துக்குவா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டுங்கிற மாதிரி மீனா தண்ணி கொண்டு வந்து லாயருக்கு கொடுக்க, குடும்பான்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. மனோஜ் ஒரே கலக்கத்துல இருக்காரு. எல்லாரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயா 2-3 தடவை வாசல்ல திரும்பி திரும்பி பார்க்க, அம்மா சும்மா சும்மா திரும்பி பார்க்காதீங்க, கழுத்து அப்படியே சுளுக்கி நின்ற போகுது, பார்லர் அம்மா வர்றப்போ வரும் அப்படிங்கிறாரு முத்து. விஜயா அவரை ஒரு முறை முறைச்சிட்டு உட்கார்றாங்க. மீனா பக்கத்துல நிக்கிற ஸ்ருதி லைட்டா மீனா பக்கம் தலையை சாய்ச்சி, மீனா ஆன்ட்டி அவசரப்படுறத பார்த்தா ஆல்ரெடி பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க போல, இந்த வீட்டுல ரோஹிணி அளவுக்கு ஆன்ட்டியும் பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி சும்மா இருங்க கேட்டுட போகுது அப்படின்னு மீனா ஸ்ருதியை அடக்கிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு டைம் ஆக ரொம்பவே கலவரமாகுது, கவலையும் ஆகுது அவருக்கு. வித்யா வண்டியை ஓட்டிட்டு வந்து விஜயா வீட்டு முன்னாடி நிறுத்த, ரோஹிணி மெதுவா இறங்குறாங்க. அப்படியே வீட்டை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. கொஞ்சம் கேட்டுக்கு முன்னாடி வர்றவங்க அப்படியே நின்னுட வித்யா வண்டியை நிறுத்திட்டு வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. ஏண்டி ஏன் இங்கேயே நிக்கிற, உள்ள போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. மொதல் தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது என்னோட மொத்த லைஃபும் இங்கே தானே சந்தோஷமா இருந்தேன், இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரணும்னு தான் நான் இத்தனை நாளும் போராடினேன். ஆனா இன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள போக போற கடைசி நாள்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோஹிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது, வந்த வேலையை முடிச்சிடலாம் வா அப்படின்னு வித்யா ரோஹிணி கையை பிடிக்க, ரோஹிணி சொல்ல முடியாத வருத்தத்தோட வித்யாவை பார்க்குறாங்க. வா அப்படின்னு ரோஹிணி கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்ற வித்யா கேட்டை திறக்கிறாங்க. ரோஹிணியால் அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கலவையான உணர்ச்சிகளோட ஒவ்வொரு எட்டா மெதுவா எடுத்து வைக்க வித்யா அவங்க கையை விட்டுட்டு தோல்ல கையை வைக்கிறாங்க. மெதுவா படியேறி வர சத்தம் கேட்டு இவங்க எல்லாம் வாசல பாக்குறாங்க. வித்யா ஃபர்ஸ்ட் வர, வாங்க வித்யா, அரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீனா கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. என்ன சவுண்டு பார்ட்டி, ஒண்ணுமே சொல்லல, தனியா வந்திருக்க, முருகன் வரலையா அப்படின்னு முத்து கேக்குறாரு. இப்ப எல்லாரும் திரும்பி அங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. வித்யா எதுவும் சொல்லாம அப்படியே வாசப்படிய பார்க்க மெதுவா ரோஹிணி படியேறி வர்றாங்க. மனோஜோட பார்வை அப்படியே டக்குன்னு ரோஹிணி மேல போக ரோஹிணியும் மனோஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியவே நின்றுட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா அப்படியே கண்கள்ல தீப்பொறி பறக்க பாக்குறாங்க. ரோஹிணி ஃப்ராடு நம்பர் 1, விஜயா கண்டிப்பா ஃப்ராடு நம்பர் 2 தான். அண்ணாமலை ரொம்ப சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்க ரோஹிணியோட பார்வை மனோஜை விட்டு எங்கேயுமே நகரல. கண்கள்ல கண்ணீரை தேக்கிக்கிட்டு ரோஹிணி மனோஜையே பார்க்க, மனோஜ் அவங்களையே பார்த்துட்டு இருக்கவரு அம்மாவுக்கு பயந்து மெதுவா அம்மாவை பாக்குறாரு. அண்ணாமலை எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு உள்ளர வாமாங்கிறாரு ரோஹிணிய. ரோஹிணி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து உள்ளர வர, அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவதுன்னு இப்ப மனோஜ் ரோஹிணியவே தான் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவராலையும் தொடர்ந்து பார்க்க முடியாம வேற பக்கம் பாக்குறாரு. எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு ரோஹிணி கேட்க, நல்லா இருக்கேன்றாரு அண்ணாமலை. ரோஹிணி எல்லாத்தையும் சொன்னா, என்னையும் கூட வர சொன்னா அப்படின்னு வித்யா சொல்ல, இன்னும் இவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு கேக்குறாங்க வித்யாவை. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மறுபடியும் வித்யாவை பாக்குறாங்க. விஜயா வித்யாவை முறைச்சிட்டு இருக்க, என்ன இருந்தாலும் இவ என் ஃப்ரெண்டு ஆன்ட்டி, அதான் அவளே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்துட்டால அப்படின்னு வித்யா சொல்ல, ஆமா பெருசா ஒத்துக்கிட்டா, அதுக்கு இவ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி விஜயா வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ரோஹிணி பக்கத்துல வர்ற மீனா தண்ணி எடுத்துட்டு வரவான்னு கேக்குறாங்க. உடனே விஜயா பயங்கர கோவத்தோட, ஏன் அப்படியே ஆரத்தையும் எட, அவ என்ன இங்க வாழவா வந்திருக்கா, என் பிள்ளையோட நிம்மதிய அழிச்சவ, இவ பித்தலாட்டம் பண்ணினவ, இவளால தான் என் பிள்ளையோட வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிக்கிது அப்படின்னு விஜயா திட்டிட்டு இருக்க, கரையாத மண்ணாங்கட்டி மாதிரி அப்படியே உட்கார்ந்து மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப 5 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்து நிக்கிறா பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறாங்க விஜயா. ஏண்டி உனக்காக நாங்க எல்லாரும் தேவடு காத்துக்கிட்டு நிக்கணுமா, இந்த பணம் தான் வேணும்னு கேட்டிருந்தா எப்பவோ உன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருப்பேன் அப்படின்னு வெட்டி வீராப்பு பேசிட்டு இருக்காங்க விஜயா.
நான் பணத்துக்காக வரல அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் கண்கள்ல மின்னல் வெட்டுது. ஆனா விஜயாவுக்கு பயங்கர ஆனந்த அதிர்ச்சி. பணம் வேண்டாமா? நல்லதா போச்சு, கையெழுத்த போட்டுட்டு கிளம்பு. மேடம், அவகிட்ட பேப்பரை கொடுங்க அப்படின்னு சலங்கை இல்லாத குறைய ஆட்டமா ஆடுறாங்க விஜயா. விஜயா, எதை பண்ணாதன்னு சொல்றேனோ அதை தான் முதல்ல செய்வியா? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். வா இப்படி அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்ன பண்றது அண்ணாமலை, உங்களை மாதிரி ஒரு கையாலாகாத கணவன் விஜயாவுக்கு கிடைச்சிருக்காரு. அவங்க உங்களை கைப்பாவை மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணிக்கு அந்த குடுப்பினை இல்லையே. வா வந்து இப்படி உட்காருன்னு அண்ணாமலை கூப்பிட, அம்மா என்னைக்குப்பா உங்க பேச்ச கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் போட்டு கொடுக்குறாரு முத்து. அப்படின்னு கோவத்தை அடக்கிட்டு வந்து உட்கார்றாங்க விஜயா. ஆன்ட்டி, உங்க கோவம்லாம் சரிதான். அதான் ரோஹிணி தான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டால, இனிமே மனோஜுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு தான் அவளே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு வித்யா சொல்ல, அம்மா கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க தைரியத்துல மாங்கா மனோஜ் அப்படியே கீழ்பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் ஸ்மூத்தா முடியற நேரத்துல எதுக்கு இவளை இப்படி இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க வித்யா. என்ன சரியில்லை? இவ பண்ணினதெல்லாம் சரியா அப்படின்னு விஜயா கத்த எல்லாரும் விஜயாவை பார்க்குறாங்க. இவளால் என் புள்ள எவ்வளவு மனசு நொந்து போயிருக்கான் அப்படின்னு விஜயா கத்த மனோஜ் இப்போ கொஞ்சம் சுறுசுறு கோவத்தோட பார்க்குறாரு. அம்மா, அதெல்லாம் வெந்து நொந்து ஆறி அவளா போயிருச்சு. இப்போ எதுக்குமா மறுபடியும் அதை வேக வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு முத்து. அம்மா, அவங்க சைன் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்காங்க, அதை பண்ணிட்டு போக போறாங்க. அப்புறம் என்னமாங்கிறாரு ரவி. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா ஏறி நின்று மிதிக்கலாம், ஆனா எல்லாரும் இல்ல நம்மளுக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னு விஜயா கோவத்தோட வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அத்தை, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, யாருக்கும் மனசுக்கு சங்கடம் வராம நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல விஜயா வெடுக்குன்னு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் ரோஹிணியும் மாறி மாறி பார்த்த மனோஜ், அம்மா நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்மான்றாரு. எடுத்துட்டு வா அப்படின்னு மகாராணி அதிகாரமா சொல்ல அவங்க அடிமை மனோஜ் அங்கேருந்து போறாரு. ரோஹிணி ஒரு மாதிரி திடுக்குன்னு தவி போட மனோஜியை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படின்னு லாயர் கூப்பிட சடக்குன்னு இந்த பக்கம் திரும்புறாங்க. நீ எடுத்தது ரொம்பவே நல்ல முடிவுமா. 6 மாசம் இழுத்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் கிடைக்கலன்னா இன்னும் 7 வருஷத்துக்கு மேல ஆயிடும். மனசளவுல அது உங்க 2 பேருக்கும் நல்லதும் இல்ல. இனிமே நீங்க 2 பேரும் உங்க லைஃப பாத்துக்கிட்டு போலாமே அப்படின்னு லாயர் சொல்ல எதுவும் சொல்ல முடியாம நிக்கிறாங்க ரோஹிணி. மேடம், சீக்கிரம் அவகிட்ட இருந்து சைனை வாங்கிக்கிட்டு அனுப்புங்க மேடம் அப்படின்னு விஜயா சொல்ல அவங்க வேலையை அவங்களுக்கு செய்ய தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியாங்கிறாரு ஆமைமலை. ரோஹிணி இப்படி வந்து உட்காருன்றாங்க லாயர். அவளுக்கு என்னங்க மேடம் மரியாதை, அவ அங்கேயே நிக்கட்டும் விடுங்கன்னு கத்துறாங்க விஜயா. லாயரே டென்ஷன் ஆகி, நீங்க அமைதியாவே இருக்க மாட்டீங்களாமா அப்படின்னு கேட்க அப்படின்னு அடங்கி உட்கார்றாங்க விஜயா. விஜயாவோட வாய் மட்டும் மூடிச்சுனா உலகம் சுத்துறதே நின்னாலும் நின்று போயிடும். ரோஹிணி உட்காருமாங்கிறாரு அண்ணாமலை. ரோஹிணி ரொம்ப தளர்வாகவும் அசதியாகவும் இருக்காங்க. அவங்க வந்து லாயர் கிட்ட உட்கார மனோஜ் உள்ளர போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, மேடம் பணம் இதுல இருக்குன்னு அந்த பைய காட்டுறாரு. ஓகேன்றாங்க லாயர். ரோஹிணி, நீ கேட்ட பணம் 5 லட்சம் இதுல இருக்கு அப்படின்னு லாயர் சொல்ல ரோஹிணி அந்த பேக்கை ஒரு பார்வை பார்த்துட்டு லாயர் கிட்ட திரும்பி, நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த பணத்தை திரும்ப கேட்கல அப்படின்னு சொல்ல அடுத்து எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா மனோஜை கொஞ்ச நேரம் பார்க்குற ரோஹிணி, மனோஜ் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு நான் கொடுத்த பணம் இது. இப்ப கூட பணம் தேவை இருக்கிறதுனால தான் கேட்டேன், இல்லைன்னா அதை கூட கேட்டிருக்க மாட்டேன். மனோஜோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முத்து அப்படியே குறுகுறுன்னு சந்தேகமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்ருதி, இந்த நாடகத்துல எல்லாம் டப்பிங் பேசுறல்ல, அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இவளுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடு, பெரிய நடிப்புக்காரியா வருவா அப்படின்னு விஜயா படு நக்கலா சொல்ல, ஏன் ஆண்டி உங்களுக்கு வேணா பாசமான மாமியார் ரோல் வாங்கி தரவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க வெடுக்குன்னு பாக்குறாங்க விஜயா. செம்ம மொக்க வாங்கினாங்க அம்மா அப்படின்னு முத்து ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல சும்மா இருங்கன்றாங்க மீனா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க சம்பந்தப்பட்ட மனோஜ் எங்கேயோ பார்வையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ரோஹிணி அவங்களையே பார்த்துட்டு விரக்தியோட உட்கார்ந்துருக்காங்க. ரோஹிணி, மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்க உனக்கு சம்மதம்னு இதுல எழுதி இருக்கு, நீ வேணும்னா ஒரு வாட்டி படிச்சு பாருன்னு பேப்பர்ஸை நீட்டுறாங்க லாயர். ரோஹிணி அதை கையில கூட வாங்கல. இனிமே படிச்சு என்னங்க மேடம் ஆக போகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்ல அண்ணாமலை கொஞ்சம் சங்கடமா தான் இருக்காரு.
விஜயா வெடுக்குன்னு முகத்தை திருப்புறாங்க. ஆனா வித்யா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து கொடுங்க மேடம்னு வாங்கி படிக்கிறாங்க. மனோஜ் கொலுபூம மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. ரோஹிணிய பாக்குறது, வித்யாவை பாக்குறது, அம்மாவை பாக்குறதுன்னு அவரு உட்கார்ந்து இந்த விஜயா வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கணுமேன்னு அண்ணாமலை ஒரு பக்கமும் லாயர் ஒரு பக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவை. வித்யா அதை படிச்சு பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. மீனா ரொம்ப சோகமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. மெதுவா முத்து பக்கம் திரும்ப அவரும் தலையை குனிறாரு. ஏங்க, ரோஹிணிய பார்க்க கொஞ்சம் பாவமா தாங்க இருக்குன்றாங்க மீனா. முத்து மீனாவைய முறிச்சிட்டு இருக்க மீனா இருக்குன்னு அவரை பாக்குறாங்க. ஒரு முறை பாவம் பார்த்து நீ பட்டது பத்தாதா உனக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுக்கு இல்லைங்க, என்ன இருந்தாலும் புருஷனை ஒரு பொண்ணு பிரியறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றாங்க மீனா. அது புருஷனை ஏமாத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு முத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு. ரோஹிணி எல்லை இல்லாத சோகத்துல எதையுமே காதுல வாங்காம உட்கார்ந்து இருக்காங்க. ரவி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட திரும்புறாரு. ரோஹிணிக்கு மனோஜ் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலான்றாங்க ஸ்ருதி. எதுக்கு? பொய் சொல்றதுக்கா அப்படின்னு ரவி கேட்க, டேய் பாவமா இருக்குடா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அவங்க கூட வாழ பிடிக்கலங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரவி ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு. அதுக்குள்ள வித்யா படிச்சு முடிச்சுட்டு ரோஹிணி எல்லாம் கரெக்டா இருக்குடின்றாங்க. ரோஹிணி அமைதியா உட்கார்ந்துருக்க விஜயா ஆட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவோம், இவளுக்கு தான் எல்லாமே ராங்கா பண்ணி பழக்கம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா விஜயா அப்படிங்கிற மாதிரி லாயர் ஒரு பார்வை பாக்குறாங்க. இந்தாங்க மேம்னு வித்யா அவங்க கிட்ட நீட்ட அப்படின்னு அதை கையில வாங்குறவங்க ரோஹிணி கிட்ட கொடுத்து, ரோஹிணி இந்தா இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு நீ பணத்தை எடுத்துக்கோ, நான் கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுவேன். ஒரு நாள் நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும், அங்க டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, ரோஹிணி அதை கொஞ்சம் கூட கவனிக்கல. மனோஜையே தான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. மனோஜும் அப்பப்போ பார்க்கறதும் பார்வையை மாத்திக்கிறதுமா உட்கார்ந்துருக்க. லாயரும் ஓ சரி என்னதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், கடைசி நேரத்தில் மாறுறது கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கோ என்னமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் பார்வையை மாத்திக்க, சரிங்க மேடம், மனோஜும் நானும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன், இப்பவும் மனோஜை பிரிய எனக்கு விருப்பம் இல்லதான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த மனோஜ் இப்ப ரோஹிணியை பாக்குறாரு. அவர் கண்கள்லயும் கொஞ்சம் எமோஷன்ஸ் தெரியுது. ரொம்ப வேதனையோட மனோஜை பாக்குற ரோஹிணி, ஆனா மனோஜுக்கு இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் இத பண்றேன்றாங்க. கோர்ட்டுக்கு எப்ப வேணா வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கொஞ்சம் கலக்கமா பாக்குறாரு. மேடம், இவ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணின மாதிரியே பேசுறா, இவ நடிப்பை பாக்குறதுக்கு யாரும் இங்க உட்கார்ந்து இருக்குல்ல, சைனை பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு விஜயா பயங்கரமா கத்துறாங்க. என்ன மனோஜ் அவ்வளவுதானா, நான் கிளம்பிட வேண்டியது தானா அப்படின்னு ரோஹிணி மனோஜை பார்க்க அவர் பார்வை வேற பக்கம் போயிருது. நாளைய ப்ரோமோவில் கையெழுத்த போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ரோஹிணி தாங்க முடியாத சங்கடத்தோட எழுந்து அழுதுகிட்டே போக, ஏய் உன்னோட நடிப்பெல்லாம் பார்த்து நான் ஏமாந்த வரைக்கும் போதும், நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு அவங்க கத்த, மீனா அந்த பேப்பர்ஸ் எடுத்து ரோஹிணி கையில குடுக்கறாங்க. மனோஜ் ஒரு திகிலோட பார்த்துட்டு இருக்க ரோஹிணி அவரையே பார்த்துட்டு சைட்ல இருக்க ஸ்டாண்டு மேல வச்சுட்டு பேனாவை மேல வைக்கிறாங்க. பேனாவோட நுனி பேப்பர்ல படுறதுக்கு முன்னாடி அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் பேப்பர் மேல சொட்டு சொட்டா விழுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.